ஸோ அடுத்து தேர்ட் யூனிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேஷனாக பார்க்க போகிறோம். ஸோ இது யூனிட் 3, derive the expression for magnetic field intensity for the coaxial cable. ஸோ magnetic field intensity-னா H. ஸோ H கேட்டாலே ஆம்பியர்ஸ் லா, B கேட்டாங்கன்னா பயோசர்வட் லா. ஓகே, ஸோ ஆம்பியர்ஸ் லா வச்சு நம்ம என்ன பண்ணணும், டெரைவ் பண்ணணும். முதல்ல டயக்ராம் போடுறேன். ஸோ கோஆக்சியல் கேபிள்னால் எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. சென்டரில் ஒரு சர்க்கிள் போடணும். இது சென்டராக வர்றது இதுதான் கேபிள். அதை சுற்றி இன்சுலேஷன் இருக்கும். ஸோ இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா 2 லேயர். ஓகேவா? ஸோ சென்டராக போடுறது தான் கேபிள். இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர். ஸோ இதோட ரேடியஸ் வந்து A, இதோட ரேடியஸ் B, இதோட ரேடியஸ் C. ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்மளுக்கு கரண்ட் வந்து உள்ளே போகும். ஸோ இதோட கரண்ட்டை உள்ளே போடணும், இன்வர்ஸில் போடணும். இன்சுலேஷனில் இருக்கிற கரண்ட்டெல்லாம் வெளியில் போகும். ஸோ அவுட்வர்ஸில் போகும். ஓகே, ஸோ இதான் டயக்ராமு. ஸோ இது என்னென்னா, நம்ம ஒரு 4 ரீஜியனாக அதை பிரிச்சுடுறோம். ரீஜியன் 1, நம்ம எடுக்க போகிறோம். நம்ம வந்து ரோன்னு ஒரு ரேடியஸ் எடுக்க போகிறோம். அது ஏவோட கம்மியாக இருந்தால் அது ரீஜியன் 1. ஏக்கும் பிக்கும் நடுவால் இருந்துச்சுன்னா அது ரீஜியன் 2. பிக்கும் சிக்கும் நடுவால் இருந்துச்சுன்னா அது ரீஜியன் 3. சியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரீஜியன் 4. ஓகேவா? ஸோ இந்த 4 ரீஜியன் தான் நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரீஜியன் 1 எல்லாத்துக்குமே இதுதான் ஃபார்முலா. எந்த ரீஜியனாக இருந்தாலும் இதுதான் ஃபார்முலா. H.dl = I. ஓகேங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ இதில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா மாறாது, சேஞ்ச் ஆகாது. எல்லாத்துக்கும் ஒரே தான் வரும். ஓகே, ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம டெரைவ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கிடுவோம். ஓகே, ஸோ ஹச்சுக்கு பதிலாக என்ன போடணுன்னா H/T/, போடணும். சரி, H/A/, யூனிட் வெக்டார் வந்து A/, போடணும். dlக்கு பதிலாக என்ன போடணும்னா ρd5 போடணும். ஓகேங்களா? ρd5 A5 வெக்டார். ஸோ இதை ரெண்டையும் அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இன்டகிரல் ஆஃப் H.dl, ஹச்சுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், H/A5, இதுக்கு பதிலாக ρd5 A5. ஓகேங்களா? இந்த 2 A5 சேர்ந்து 1 ஆகிடும். பைன்றனால லிமிட்டு 0 to 2π. ஸோ H/, ரோவை வெளியே எடுத்துருங்க. 0 to 2π d5. ஸோ இன்டகிரல் ஆஃப் d5 தோரமாக எழுதுகிறேன். இன்டகிரல் ஆஃப் d5ன்றது வெறும் பை தான். ஸோ இந்த பைக்கு நீங்கள் 0 to 2π அப்ளை பண்ணிங்கன்னா 2π மட்டும்தான் ஆன்சராக வரும். ஸோ அப்போ H/, ρ2π இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். இது வந்து மாறாது, எல்லா ரீஜனுக்கும் இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நான் ரீஜியன் 1 போட போகிறேன். ஸோ நம்மளோட ரோ வந்து <A. ஸோ டயக்ராம் ஒவ்வொன்றுத்துக்கும் டயக்ராம் போடுங்க. அதிலே நம்ம மார்க் வாங்கிடலாம். ஸோ நம்ம கேபிள் வந்து இப்படி இருக்குன்னா இந்த டாட்டட் லைன் தான் ரோ. ஓகேங்களா? இது வந்து A, இது வந்து B, இது வந்து C. ஸோ ரோ வந்து முதல்ல எங்கே இருக்குது, ஏக்குள்ளே இருக்குது. ஓகேவா?